வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறந்த வரலாற்று பயணத்துல இறங்க போறோம். தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலை, தொன்மையான புராணங்கள், இது எல்லாத்தையும் பத்தி மூலத்தரவுகள் என்ன சொல்லுதுன்னு அலச போறோம். இது வெறும் தகவல்களோட தொகுப்பு கிடையாதுங்க. நம்மளோட பாரம்பரியத்தை நோக்கி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான பயணம். வாங்க உள்ள போகலாம். காசியல் வாசி அவிநாசி இந்த பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஒற்றை வரி, இந்த தலம் எவ்வளவு பழமையானது, இதோட ஆன்மீக முக்கியத்துவம் எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கறத நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. முதல்ல இந்த அழியாத சிவன் கோவில் அப்படிங்கிற கான்செப்ட்க்கு வருவோம். அவிநாசி அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுல சுவாரஸ்யமான விஷயமே இதோட பெயர் காரணம்தான். அதாவது அழிக்க முடியாதது அல்லது முடிவில்லாத ஒன்று அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இந்த கோவில் எப்படி காலத்தையே கடந்து ஒரு நித்தியமான ஆன்மீக தன்மையோட நிக்குது அப்படிங்கறத இந்த பேரே நமக்கு ப்ரூவ் பண்ணுது. இந்த இடத்தோட தோற்றம் தொன்மையான புராணங்கள்ல எவ்வளோ ஆழமா பதிவாகி இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. படைக்கும் கடவுளான பிரம்மா, காக்கும் கடவுளான விஷ்ணு, அப்புறம் வசிஷ்டர் மாதிரி மாபெரும் முனிவர்கள்லாம் இங்க இருக்கிற சிவலிங்கத்தை நேரடியா வழிபட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் கேட்கும்போதே இந்த இடத்தோட புனித தன்மை பல மடங்கு உயர்றத நம்மால ஃபீல் பண்ண முடியுதில்ல? அடுத்து தென்னகத்தின் காசி அப்படிங்கிற முக்கியமான பகுதிக்குள்ள போலாம். வடக்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பெரிய ஆன்மீக மையம். அது நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு எந்த வகையிலும் சளைக்காத ஒரு ஆன்மீக மகத்துவம் தெற்கில் உள்ள இந்த அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் இருக்குன்னு தரவுகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இதனாலதான் அவிநாசிக்கு வர்றது காசிக்கு போய் தரிசிக்கிறதுக்கு சமம்னு மக்கள் உறுதியா நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம வடக்கே பாயிற புனித நதிகள் மாதிரி இங்கும் பல புனித தீர்த்தங்கள் சங்கமிக்கிறதா சோர்சஸ் சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிற புனித நீர் நம்மளோட அகத்தையும் புறத்தையும் தூய்மைப்படுத்துற ஒரு அளப்பரிய சக்தியை வச்சிருக்கு. அந்த அளவுக்கு இந்த தலம் ஒரு தனிச்சிறப்போட இருக்கு. சரி, இப்போ ரொம்பவே ஃபேமஸான ஒரு கதை பகுதிக்கு வரலாம். சுந்தரரின் அற்புதம். இந்த அற்புத நிகழ்வோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா, சைவ சமயத்தோட மிக முக்கிய அடியாள்கள்ல ஒருவரான புனிதர் சுந்தரமூர்த்தி நாயனார் தான். அவரோட ஆழமான பக்தியும் இறைவனோட அவருக்கு இருந்த நெருக்கமும் தான் நாம இப்ப பார்க்க போற இந்த நிகழ்ச்சியான கதைக்கு முழு காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த கதை ஒரு பெரிய துயரத்துல தாங்க ஆரம்பிக்குது. குளத்துல குளிக்க போன ஒரு சிறுவனை ஒரு முதல முழுங்கிடுது. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு சுந்தரர் அவிநாஷிக்கு வரும்போது அந்த பெற்றோரோட தீராத துயரத்தை பார்த்து ரொம்பவே மனசு உருகுறாரு. உடனே சிவபெருமான நோக்கி ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பதிகத்தை பாடுறாரு. அப்போதான் அந்த அற்புதம் நடக்குது. முதல்ல அந்த சிறுவனை இத்தனை வருஷத்துல அவன் எவ்ளோ வளர்ந்திருப்பானோ அதே உருவத்தோட உயிருடன் திரும்ப கொண்டு வந்து தருது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு பெரிய சோகத்திலிருந்து இது ஒரு மாபெரும் தெய்வீக அற்புதமா மாறுது. இப்ப நாம புராணங்கள்ல இருந்து கோவில் கட்டிடக்கலைக்கு வரோம். கல்லில் செதுக்கப்பட்ட அதிசயங்கள். இங்க பாக்குற இந்த 5 அப்படிங்கிற நம்பர் எதை குறிக்குதுன்னு ஏதாவது கெஸ் இருக்கா? சொல்றேன் கேளுங்க. அவிநாசி கோவில் வளாகம் மொத்தம் 5 பிரகாரங்களா, அதாவது 5 தனித்துவமான பிரம்மாண்டமான கட்டிடக்கலை பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் இந்த நம்பர் நமக்கு சொல்லுது. இந்த கோவிலோட அமைப்புகள் நிஜமாவே நம்மள பிரமிக்க வைக்கும். அந்த 5 பிரகாரங்கள், கருவறைக்கு மேல கம்பீரமா உயர்ந்து நிக்கிற அந்த விமானம், ரொம்ப நுணுக்கமா செதுக்கப்பட்ட கல் தூண்கள், இது போக பழங்கால புராணங்களை தத்துரூபமா நம்ம கண்முன் நிறுத்துற அற்புதமான சிற்பங்கள். ஒரு நிமிஷம் இதை கற்பனை செஞ்சு பாருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும் கலையோட உச்சமா உழைச்சிருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த கட்டமைப்புகள்லாம் வெறும் கற்கள் கிடையாது. நாம இதுவரைக்கும் பேசின அந்த புராண கதைகளையும் மக்களோட ஆழமான பக்தியையும் பல நூற்றாண்டுகளா பாதுகாத்து வர்ற ஒரு நீடித்த நம்பிக்கை. அந்த உயர்ந்த கலையோட ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ் தான் இந்த சிற்பங்களும் கட்டிடக்கலையும். சோ இந்த வரலாற்று பயணத்தோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். பழங்கால கற்களும் இந்த மாதிரியான தொன்மையான கதைகளும் எப்படி ஒன்னா சேர்ந்து நம்ம வரலாற்ற இன்னைக்கும் உயிர் போட வச்சிருக்கு? இந்த ஒரு கேள்வி கட்டிடக்கலையும் புராணங்களும் எப்படி நம்ம பாரம்பரியத்தை வடிவமைக்குதுன்னு உங்களை இன்னும் நிறைய தேடி படிக்க தூண்டும்னு நான் நம்புறேன். இந்த சுவாரஸ்யமான தேடல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.